ஃபாத்திமா, என்னுடைய கவலை எல்லாம் அவர்கள் குறித்துதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவிடத்திலே சொன்னார்கள். ஏன் ஃபாத்திமாவிடத்திலே சொன்னார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் மிக கொடூரமான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா அந்த இன்னல்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வ முஹம்மது ரசூலுல்லாஹ்வ மேலப்பாளையத்திலையும் கொண்டு வந்து சேர்க்கணும்ங்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய கான்செப்டா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, முஹம்மதே நீ மட்டும் களிமா சொல்லிக்கோ, நீ மட்டும் தொழுதுக்கோ, நீ மட்டும் எப்படினாலும் இருந்துக்கோ, ஆனா மக்கள்கிட்ட போய் சொல்லாத. மக்கள்கிட்ட போய் சொன்னா என்ன ஆகுது தெரியுமா? எல்லாரும் சமம்னு நினைக்கிறான். எல்லாரும் சமம்னு நினைக்கிறான். இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 28 கோடி முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம தொழுகிறது பிரச்சனையா? நம்ம நோன்பு வைக்கிறது பிரச்சனையா? நம்ம ஹஜ்ஜுக்கு போறது பிரச்சனையா? நோன்பு கஞ்சி காய்ச்சறது பிரச்சனையா? நாம ஜகாத் கொடுக்கிறோமே அது பிரச்சனையா? இந்தியாவில் 28 கோடி முஸ்லிம்களால் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா எல்லாரும் சமம். எல்லாரும் சமம். இங்க ஜாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இன்னைக்கு ஆயிஷாங்கிற பிள்ளை பட்டம் வாங்கி இருக்கல இந்த மதரசாவில். ஆயிஷாங்கிற பிள்ளை பட்டம் வாங்கி இருக்கல. இந்த பிள்ளை நாளைக்கு இந்த மதரசாவில் தொழுகை நடத்துகிற பொழுது அந்த பிள்ளை இங்க இருக்கக்கூடிய பிறப்பிலேயே முஸ்லிம்களாக பிறந்தவர்கள் அல்லது அங்கே ஆசிரியைகளாக இருக்கக்கூடிய ஆசிரியைகள் யாரு இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை முன்னால போய் நின்று தொழுக வைக்கலாம். தொழுக வைக்கலாம்ல? சொல்லுங்களேங்க, தொழுக வைக்கலாம். இதுதான் இஸ்லாம். இப்போ ஒருத்தர் இந்து சமூகத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அவங்கள தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அவங்க தெருவில் செருப்பு போட்டு வரக்கூடாது, துண்டு அணிய கூடாது, இந்த தெருவில் நடக்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு மேலப்பாளையத்தில் வந்து களிமா சொல்லிட்டாரு. களிமா சொல்லி அவர் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு புதுமணப்பள்ளிக்கு வர்றாரு. புதுமணப்பள்ளியில வந்தா அவரு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இல்ல ஆலிமாயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா புதுமணப்பள்ளியில நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க. மீரா ஹசரத் மாதிரியான பெரிய ஹசரத்துமார்கள் இருக்கிறாங்க. புதுமணப்பள்ளி நிர்வாகம் சொல்லுது நீங்க தொழுக வைங்கன்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய மீரா ஹசரத் உட்பட அத்துணை ஆலிம்களும் அவருக்கு பின்னாலதான் இன்னும் தொழுகணும். அப்படிதானே? அவர் இருந்த மதத்தில் வேண்டுமானால் அவர் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா பிறப்பின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இதுதான் மற்றவங்களுக்கு பிரச்சனையே, இதுதான் இங்க பிரச்சனையே. அதனாலதான் முஸ்லிம்கள் வேறறுக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் கங்கணம் கட்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கும் பிரச்சனையா இருந்துச்சு. அல்லமீன் நாங்க, நம்பிக்கையாளர் நாங்க, சாதிக்கு நாங்க, வஅதுல் அமீன் நாங்க, எல்லாம் சொன்னாங்க. அனைவரும் சமம் அப்படின்னு சொன்ன உடனே இது நமக்கு சரிப்பட்டு வராது.